Daily. Taste the Daily. ஜூன் மாதத்திலிருந்து பிரச்சார பயணத்தை துவங்க விஜய் தீவிரமாக திட்டமிட்டு வரும் நிலையில் இன்னொரு பக்கம் கட்சி தலைமையிலேயே பஞ்சாயத்து தலைவிரித்து ஆடுகிறது என்ற செய்தி பனையூர் சொந்தங்களை பதற வைத்திருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சமீபத்தில் கோவை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என அறிவித்த நீதிமன்றம் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை வரவேற்று விஜய் போட்ட பதிவுதான் தவிகவின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மத்தியில் பெரும் வாரையே உருவாக்கி வைத்து கட்சி தலைமை குறித்து விமர்சனங்கள் எழ காரணமாக அமைந்திருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு தீர்ப்பை வரவேற்ற விஜய் அந்த கொடூர சம்பவம் அதிமுக ஆட்சியில் நடந்தது என ஒரு இடத்தில் கூட குறிப்பிடவில்லை. அதே சமயம் விரைவு நீதிமன்றங்களை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக அரசை தான் வலியுறுத்தி இருந்தார். பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு வந்ததும் தவிகவின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதிமுகவை விமர்சித்து பல பதிவுகள் போட்ட நிலையில் விஜயிடமிருந்து வந்த அறிக்கையில் அதிமுக என்ற வார்த்தையே இல்லாமல் இருந்தது ஏமாற்றத்தை கொடுத்தது. கட்சி தொடங்கியதிலிருந்தே அதிமுகவை விஜய் பெரிய அளவில் விமர்சித்தது கிடையாது. பாஜகவுடன் கூட்டணி வைத்தபோது மட்டும் சந்தர்ப்பவாத கூட்டணி என ஒரே ஒரு அறிக்கை வந்தது. அந்த வரிசையில் பொள்ளாச்சி வன்கொடுமை வழக்கின் தீர்ப்புக்கும் அதிமுக பெயரை குறிப்பிடாமல் அறிக்கை வந்த நிலையில் சில விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆதங்கத்தில் விஜய்க்கு அறிக்கை எழுதி கொடுக்கும் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியையே டாக் செய்து கேள்வி எழுப்ப தொடங்கினர். இதற்கு தவிகவின் இன்னொரு தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் மத்தியில் வார்த்தை போர் வெடித்து மாறி மாறி விமர்சித்து பதிவு போட்டு வருகின்றனர். இன்னொரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமியை டாக் செய்து கேள்வி எழுப்பிய பலருக்கும் பதிவை நீக்க சொல்லி தலைமையிலிருந்தே அழுத்தம் வந்ததாக கூறப்படுகிறது. அழுத்தத்தின் பேரில் பதிவு நீக்கப்பட்டாலும் இந்த விவகாரத்தை வைத்து பல கேள்விகள் உருவெடுத்துள்ளன. சொந்த கட்சியிலிருந்து வரும் எதிர்கருத்துக்களை ஏற்க முடியாமல் பதிவை நீக்க சொல்லி அழுத்தம் கொடுப்பதா என கேள்வி எழுப்பும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவையெல்லாம் விஜய்க்கு தெரிந்துதான் நடக்கிறதா என சந்தேகம் கிளப்ப தொடங்கிவிட்டன. அத்தோடு தலைமையில் முடிவெடுக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்ற விவாதமும் தவிகவினர் மத்தியில் சமூக வலைத்தளத்தில் சூடு பிடித்திருக்கிறது. அத்தோடு விஜயை தவறாக வழிநடத்துவதாக ஜான் ஆரோக்கியசாமி மீது சிலர் கோபப்பட்டு பொங்கிய நிகழ்வுகளும் நடந்தன. இதே போல தலைமையிலும் முக்கிய முகமாக பார்க்கப்படும் புஸ்ஸி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் மத்தியில் சுமூகமான உறவு இல்லை என கூறப்படுகிறது. இத்தனை ஆண்டுகளாக ரசிகர்களாக இருந்தவர்கள் அரசியல் பழக்கப்பட்டு தொண்டர்களாக மாறி வரும் நிலையில் படம் நன்றாக இல்லை என்றால் கருத்து சொல்வது போல அரசியலின் சூட்சமம் புரியாமல் வெளிப்படையாக ஜான் ஆரோக்கியசாமியை டாக் செய்து பதிவு போட்டது அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்களுக்கே சிக்கலில் தான் வந்து முடிந்தது. சில மாதங்களுக்கு முன்பு அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விஜய் விருப்பப்பட்டதாக தகவல் வெளியானது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்த நிலையில் இதற்கு மேல் அதிமுக தவிகவுக்கு வாய்ப்பில்லை என்பதும் கிட்டத்தட்ட ஊர்ஜிதமானது. இருப்பினும் கூட அதிமுகவை விமர்சிக்காமல் விஜய் தரப்பிடமிருந்து வெளியாகும் அறிக்கையை தொண்டர்கள் ரசிக்கவில்லை என்பதை தான் தற்போதைய விர்ச்சுவல் வாரியர்ஸின் குமுறலும் காட்டுகிறது. ஆன்லைன் அரசியலில் தான் இந்த அளவுக்கு பிரச்சனை என்றால் ஆஃப்லைன் அரசியலிலும் பல பிரச்சனை வெடிப்பதாக கூறப்படுகிறது. வெள்ளிக்கிழமை பனையூர் அலுவலகத்தில் வைத்து தவிகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் புஸ்ஸி ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வருகை தரும் நிர்வாகிகள் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் அடங்கிய பட்டியலுடன் வர வேண்டும் என முன்கூட்டியே தலைமையிடமிருந்து உத்தரவு சென்ற நிலையிலும் பூத் கமிட்டிக்கு நியமிக்க பொறுப்பாளர்கள் கிடைக்காமல் ஆள் தேடி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் பட்டியலுடன் வராத மாவட்ட நிர்வாகிகளை கடிந்து கொண்ட புஸ்ஸி ஆனந்த் பூத் கமிட்டி நியமனத்தை முடிக்கவில்லை என்றால் நடவடிக்கை பாயும் என எச்சரித்ததாக சொல்லப்படுகிறது. மேலும்
மே மாத இறுதிக்குள் கட்சி கட்டமைப்பின் அனைத்து பணிகளையும் முடிக்க வேண்டும் என அறிவுறுத்திய புஸ்ஸி ஆனந்த் மே இறுதிக்குள் அணி நிர்வாகிகளை நியமித்து முடித்திருக்க வேண்டும் என ஆலோசனை வழங்கியதாக சொல்லப்படுகிறது. Taste the Daily.